பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம், நெருக்கத்திலே நீ என்னை கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல். நெருக்கம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறேன் என்றால் அங்கே மூச்சு விடக்கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில ரூமில் எக்கச்சக்க பேரை போட்டு அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஒரே பயங்கர நெருக்கமாக இருக்கும், மூச்சு விடக்கூட முடியாது. அவங்க விடுற அந்த கார்பன் டை ஆக்சைடு அங்கேயே தான் சுற்றிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு புதுசான ஆக்சிஜன் கூட உள்ளே வர முடியாது, அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம். அப்படிப்பட்ட காரியத்தை நம் கண்களுக்கு முன்பாக நிற்போமானால், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். சில பேருக்கு நெருக்கத்தில் மயக்கம் வந்துடும். இல்லைனா நெருக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து திட்டுவாங்க. என்ன நெருக்கிற, நீ போ தூரம் நில்லு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் நாம் நெருக்கப்படுகிறோம் என்றால் அந்த நேரத்திலே நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து, நீங்கள் தான் அதற்கு காரணம், கொஞ்சம் தூரம் போங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து நம்ம கான்சன்ட்ரேஷன் அவங்க மேலே போகக்கூடாது. இல்லைன்னா அப்படியே நம்மளால் நிற்க முடியாத அளவிற்கு நம்மளால் முடியலன்னு சொல்லி அப்படியே மயங்கி விழுவது வாழ்க்கையில். அப்படியும் நம்ம இருக்கக்கூடாது. இங்கே இந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், மிக அழகாக இந்த ஆக்கியோன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் நெருக்கத்தில் என்னை கூப்பிட்டீங்க, உங்களால் முடியல, கீழே மயங்கி விழுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது. தேவையான ஆக்சிஜன் கூட கிடைக்காத அளவிற்கு, தேவையில்லாத ஆக்சிஜன் தான் கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம் நெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருப்போமானால், ஒருவேளை இந்த காலை தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு தேவையான காரியங்கள் கிடைக்கப்படாமல், கதவுகள் அடைக்கப்பட்டு, தேவையில்லாத காரியங்கள் ஒருவேளை நிறைந்து இருக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கை இனிமேல் வாழ முடியவில்லை, நான் மயங்கி விழுந்து விடுவேனோ, என் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புன்னு எடுத்து வைப்பேனா என்னன்னு தெரியல எனக்கு, ஏன்னா நெருக்கத்திற்கும் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடும் பொழுது, பக்கத்தில் இருக்க யாரையும் நீங்கள் பார்க்காம, நான் உன்னை தப்புவித்தேன் என்று எப்படி இஸ்ரவேலை பார்த்து தேவன் சொன்னாரோ, அதுபோல் உங்களை தேவன் தப்பு வைக்க போகிறார். நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்க போகிறீர்கள். மற்றவர்களிடத்திலும் அவர் என்ன பண்ணுவார்? மற்றவர்கள் எதிர்க்க உங்களுக்கு சாட்சி கொடுப்பாரு. நீ என்னை கூப்பிட்ட, நான் உன்னை தப்பு வச்சேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஜெபிக்க போகிறோம். மகா கணத்திற்குரியவரே, இயேசுவே எழுந்தருளுவீராக. இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லா நெருக்கத்தையும் பார்க்காமல் இவருடைய கண்கள் எல்லாம் உம்மை பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி அவர்கள் குரல் எழுப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி ஐயா. நீ தப்புவிக்க போகிறீர் ஆண்டவரே, நீ தப்புவிக்க போகிறீர் அந்த சரியான நேரத்தில் இந்த காரியம் செய்யப்பட போகிறதற்காக நன்றி. வேற காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். தேவன் உங்களை தப்புவிப்பது நிச்சயம். May God go with you. Have a great day.